guys, welcome back to my channel. Nice to not meet you series ஓட 8th எபிசோட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் எதுல முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம ஹீரோ லீ அப்புறம் சேர்மன் இவங்க 3 பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக போற இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இங்க இருந்தா இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல எல்லாரும் கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போது நம்ம சேர்மன் வந்து கேட்கிறாரு ஹீரோவை, ஏன் நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படி கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, ஒருவேளை நான் கரெக்டான பொண்ணை பார்க்கலையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா நீங்க 2 பேரும் அண்ணா தம்பிங்க மாதிரியே இல்லை, உங்க மூஞ்சி வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க அண்ணக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நாங்க 2 பேரும் வேற வேற அம்மாங்களுக்கு பிறந்ததுனால அப்படி இருக்கோமோ என்னவோ, அது மட்டும் இல்லாம என் தம்பியோட அம்மா வந்து பெரிய ஆக்டர் இல்லை, உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு மூஞ்சே மாறிடுது. ஏன்னா அவங்க அம்மாவும் லீவோட அம்மாவும் தான் அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அதனால அப்படி சாதாரணமா வந்து சேர்மன் சொல்றாரு, நீங்க ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்க கூடாது, நீங்க ஏஜென்சி ஆரம்பிங்க, நீங்க வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க, நான் வந்து இந்த காசெல்லாம் போட்டு ஃபினான்ஷியல் ஐட்டம்லாம் பிஸ்னஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாங்க. உடனே வந்து ஹீரோ யோசிக்கிறாரு, எதுக்கு இவர் இதெல்லாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே மேனேஜர் சொல்றாங்க, கம்முன்னு இரு, அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆஃபீஸில் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த வயசான ஆக்டர் வந்துட்டு உங்க மேல இந்த கேஸ்ல எடுத்துட்டாராமே, அப்போ உங்களுக்கு ஹாப்பி தானே அப்படி சொல்லும்போது ஹீரோயின் சொல்றாங்க, இல்லையே நான் இன்னும் அந்த கேஸை பத்தி விடலையே, நான் வந்து இன்னும் தீவிரமா அவரை பத்தி இறங்கி ஆர்டிக்கலா எழுத போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே மேனேஜர் கேட்கறாங்க, உன்கிட்ட என்னமா இருக்கு அவர் பத்தி ப்ரூஃப் இருக்கிறதுக்கு, எப்ப பார்த்தாலும் அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்கே, இதை விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல என்னால இதை விட முடியாது, ஏன்னா அவர் ஒரு பெரிய காம கொடூரன், அதனால அவனை பத்திலாம் நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்றாங்க. அப்படி அவங்க கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா என்ன அப்படி கேட்கும்போது, இருக்கு, ஆனா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிடுறாங்க. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னா, இல்ல அவங்க வந்து நான் வந்து அவங்கள சேஃபா வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு சொல்றியா மாட்டியா அப்படி மேனேஜர் கேட்கறாங்களா, சொல்ல முடியாது சொல்லிடுறாங்க. அப்போ போய் தொல்லை அப்படி சொல்லணுன்னே ஹீரோயினும் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் லீயோட அண்ணா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லீ கேட்கறாரு, நீங்க சாதாரணமா இதெல்லாம் பேச மாட்டீங்களே, என்ன நீங்க வந்து ஹீரோட கம்பெனியை வாங்க போறீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஹீரோட கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கா, நான் இதை வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் யோசிக்கிறாரு, எதுக்கு இவர் வந்து திடீர்னு நம்மளோட கம்பெனி எக்ஸ்பான்ஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ உடனே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மேனேஜருக்கு கால் வருது. ஹீரோவோட மேனேஜருக்கு சொல்றாங்க, நாங்க ஒன்னு மீட் பண்ணணும், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கூப்பிடும்போது ஹீரோ சொல்றாரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துடுறாரு. இப்போ ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனியில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு மேனேஜர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ தான் வர்றாரு. என்ன நீங்கள் வரீங்க, மேனேஜர் எங்கன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் நீ எதுக்காக வந்திருக்கேன்ட்டு, அந்த பெரிய மனுஷனை வந்துட்டு நான் என்னோட கம்பெனியில் எடுத்ததுனால தானே நீ அதை பற்றி பேச வந்திருக்க, எது வந்தாலும் என்கிட்டே பேசியே நான் இந்த முடிவு எடுத்தது நான் தான் அப்படி சொல்கிறாங்க. இது பாருங்க, அந்த மாதிரி அவன் வந்து ஒரு கெட்ட ஆள், காம கொடூரன், அவனை வந்துட்டு உங்கள் கம்பெனியில் வச்சுருக்கீங்க எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அவனை நான் பத்திரமா வச்சுருக்கேன், அவன் என்னோட கையிலேயே வந்து சாக போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின்ல என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னா, ஆமா அவனை சும்மா என் பக்கத்துல வச்சுப்பேன், பட் அவனுக்கு எந்த வேலையும் தர மாட்டான், அவன் அப்படியே இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஒளிஞ்சு போயிடுவான் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அதை நினைச்சிட்டே வீட்டுல படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கா ஒரு வெக்கமா வர வருது. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அப்படி பேசணுன்னே அப்படியே ஹீரோயிசமா இருந்துச்சு. அப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு, ஐயோ இவர் ஏன் என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்றாரு, அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரே வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஹீரோ வந்துட்டு அவர் லேப்டாப்ல செக் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஃபேன் பேஜ்ல வந்துட்டு ரீசெண்டா பார்த்தா நிறைய போஸ்டர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யார் எழுதியிருப்பாங்க, நம்ம ஹீரோயின் தான். அவங்க வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்துட்டு, வா நம்மளை பற்றி நிறைய எழுதியிருக்கலே, வா சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு உடனே வந்துட்டு அவர் ரிப்ளையும் பண்ணுறாரு, நான் வந்துட்டு ஹீரோ என்னை பற்றி போஸ்ட்லாம் எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி, இது மாதிரி கங்பேல் கியூவோட சீசன் 5 வருது, நான் இன்னும் என்னோட பெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சராங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை பண்ணியிருக்கிறோம். உடனே ஹீரோயின் பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தம்பிலாம் ஓடி வராது, என்ன சின்னச்சு அப்படின்ட்டு. இல்லை நான்லாம் கத்தலை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயின் படிச்சுட்டு, வாவ் சராங்கே, நானும் சராங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி காசிப்ஸ் எழுதுறதுலாம் பிடிக்கவே இல்லை. அவங்க பொலிட்டிக்கல் டெஸ்க்லாம் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி எழுதுறது வந்து அவங்க போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த லிம்மை வந்துட்டு இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க இல்லையா, இப்போ வந்து ரொம்ப ஜாலியாக அவங்க ஆர்டிகல்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் மேனேஜரும் பேசிட்டு இருக்கும்போது ஆனியன் ஆப்ல வந்துட்டு ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறாங்க. இது போல நேற்று என்னோட ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஹீரோ ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படி சொன்ன உடனே ஹீரோ வந்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. உடனே மேனேஜர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, என்னவோ நடக்குது, என்ன நீ டேட் பண்றியா அப்படி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லையே உன் பள்ளி இடிச்சிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்றேன்ல அப்படின்னு சொன்னோடனே உடனே ஹீரோ எனக்கு ரிப்ளை பண்றாங்க, ஓ சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி ரிப்ளை பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, நீங்களும் ஒரு போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஹீரோ உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
கங்பில் கியூவோட சீசன் 5 டைரக்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தா திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, ஒரு ஆக்டர் வந்து தவறிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாரும் வந்து அந்த ஃபியூனரலுக்கு போகிறாங்க. போகும்போதே பார்த்தா இந்த இடத்துல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து கீழே தான் உட்கார வச்சிருக்காங்க. கீழே உட்காந்துட்டு இந்த நியூஸை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க கூடவே வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த டேரக்டர் எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் உள்ளே போகும்போது ஹீரோவும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றா போயிட்டு இருக்காங்க. போகும்போது பார்க்குறாங்க ஹீரோயின் கீழே உட்காந்துட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்கள கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு அவங்க அந்த ஃபியூனரல் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ யோசிக்கிறாரு, பாவம் அவங்க கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஃபியூனரலோட ஆர்கனைசர் கிட்ட போய் சொல்றாங்க, இது போல ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து சேர் கொடுங்க ப்ளீஸா, அவங்க வந்து ரொம்ப பாவமா இருக்கு கீழே உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல உடனே இப்போ எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் வந்துட்டு சேர் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அது ஹீரோவும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ஹீரோக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது இருக்குமோ, இவங்க 2 பேரும் ஒன்றா வந்திருக்காங்க, மேபி ஏதாவது இருக்கும் போல அப்படின்ற மாதிரி காசிப்ஸ் பேசுகிறாங்க. அந்த டைமில் ஹீரோயினும் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அங்கே பௌர்ணமி நிலவாக இருக்குது. அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க ஆனியன் ஆப்பில் பேசிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஹீரோ படிச்சுட்டு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து ஹீரோயினையும் நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆனியன் ஆப்பில் பேசுகிற இந்த பொண்ணையும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் அவங்களோட சைக்காலஜிஸ்ட் கிட்ட கொடுத்துருக்காரு போல். அவங்க சொல்கிறாங்க, இதை பாருங்கள், நீங்கள் 2 பொண்ணோடலாம் இது பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பொண்ணு தான் வந்து விரும்பணும். ஸோ நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க எந்த பொண்ணு உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஒரு வேளை வந்துட்டு ஹீரோக்கு வந்து அவங்க ஹீரோயினும் பிடிச்சிருக்கு, இந்த ஆனியன் ஆப்பில் பேசுகிற அந்த பொண்ணையும் பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி அவரும் ஃபீல் பண்ணிக்கிறாரு. அதனால் வந்துட்டு இப்போது என்ன நினைக்கிறாருன்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த ஆனியன் ஆப்பில் அந்த பொண்ணுக்கிட்ட பேச வேணாம்னு நினைக்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, இது போல் இன்னைக்கு மழை வரப்போது, கொடை எடுத்துகிட்டு போனீங்களா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் என்ன இப்போல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோ பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு ரிப்ளை பண்ண மனசு வரல. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் மேலேயே அவரோட எண்ணங்கள்லாம் இருக்குது. இந்த கங்பில் கியூ சீசனோட ஆடிஷனுக்காக வந்துட்டு மறுபடியும் அவங்க ஹீரோயினோட தம்பியை வர வச்சிருக்காங்க. ஹீரோட தம்பியை அதே ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க, யார் இதில் செலக்ட் ஆவாங்க தெரியலையே அப்படின்ற மாதிரி. அப்போ இது 2 பேர் ஆக்ட் பண்ணதே எடுத்து வீடியோவை டேரக்டர் வந்து ஹீரோக்கு அனுப்புறாரு. ஆனால் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தம்பியை தான் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே இன்னொன்று இந்த பையன் நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் வந்தான்னு சொன்னீங்களா, அந்த பையனை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இன்டெரக்டாக வந்துட்டு ஹீரோயினோட தம்பியை வந்து இவர் செலக்ட் பண்ணி விட்டுறாரு. வந்து வீட்டில் ஹீரோயின் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட தம்பி என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன வர வர ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது, எப்போ பார்த்தாலும் போட்டோ எடுக்கிற உன் மூஞ்சி பார்த்தா அப்படியே அசடு வழி மூஞ்சி வரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, நான் வந்து எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்குது, பட் இருந்தாலும் வச்சுக்கோ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு லீவ் வந்துடுறாரு. வந்துட்டு வாங்க கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னா, நான் ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு ஒரு ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும், எதுக்காக அவங்களை நான் கூப்பிடுறேன்னு தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் இன்டைரக்டா வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்காக கூப்பிடுறாரு போல. ஸோ ஹீரோயின் சொல்றாங்க, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வராததுக்கு காரணம் நீங்க யாராவது விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் எதுவுமே சொல்லல. அப்புறம் நைட்டு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து யாரோ வராங்க, லீயை பார்க்கறதுக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிடையாது, நம்மளோட ஹீரோயினோட மேனேஜர். அவங்க போயிடுறாங்க இல்லையா. வந்தோடனே அவங்க யோசிக்கிறாங்க, இவ எதுக்கு இங்கே வந்து அப்படி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, சாரி லீ, நான் வர முடியாது, நான் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்துட்டு இந்த மேனேஜர் அங்கே இருக்காங்களே, அவங்க சொல்றாங்க, அவங்க தான் சொன்னாங்க, ஹீரோயின் தான் சொல்லி அமிச்சாங்க, என்ன போ சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து சாப்பிட்றாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க கோவமா. அப்போ வந்து லீ கேட்குறாரு, எதுக்கு நீ வந்த அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருங்க, நைட்டு லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது லீ கேட்குறாரு, என்ன உனக்காக எந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க அப்படி கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, பாய் ஃப்ரெண்ட் இல்லை, என்னோட பையன் வெயிட் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. லீ யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நீ வெறும் டின்னர் சாப்பிட மட்டும் தான் வந்தியா இங்கே அப்படின்னு கேட்டார். இப்போ வந்து மேனேஜர் சொல்கிறாங்க, இல்லை நான் சாப்பிட மட்டும் வரல, உன்னை பார்க்கவும் தான் வந்தேன், பட் எனக்கு இதுவே போதும் இப்போதைக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட லீ கேட்டிருப்பார் இல்லையா, உனக்கு வேறு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. அதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறாங்க. ஆன்லைன் ஆப்பில் இருக்க அந்த பையனை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ எப்படி ஹீரோ வந்துட்டு அந்த 2 பொண்ணுக்கு நடுவில் வந்துட்டு மாட்டிட்டு முழிக்கிறாங்களோ, ஹீரோயினுக்கும் அதே நிலைமை தான். யார் பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. இப்போ வந்துட்டு அந்த ஆன்லைன் ஆப்பில் இருக்க பையனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இது போல் வந்துட்டு நான் வந்து இது உங்ககிட்ட நான் ஏதோ நம்ம அன்யூஷுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் பேசுகிறதுக்கே, ஆனால் வந்துட்டு நீங்கள் என்னைக்கு வந்து ஹீரோட ஃபேனு தெரிஞ்சதோ அப்போ நம்ம 2 பேரும் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு வேற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்கள வந்து நேரில் பார்க்கணும்னு தோணுது, நம்ம நேரில் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டேரெக்டாகவே மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ யோசிக்கிறாரு, என்னதான் இதுக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு பக்கம் அவர் வந்து ஹீரோன்றதையும் காட்ட முடியாது, இன்னொரு பக்கம் வந்துட்டு அவருக்கு இன்னொரு பொண்ணு மேலே ஆசை இருக்குது அப்படின்றதையும் சொல்ல முடியாமல் அவர் தவிக்கிறாரு. அவர் திடீர்னு கிட்டேயும் போய் சொல்கிறாரு, ஏய் உனக்கு தெரியுமா இது எப்படி தான் பண்ணுறது அப்படின்ட்டு, யாரோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாமல் எப்படி வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுது, ஈஸி தானே, சும்மா அப்படியே பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்கள் நீங்கள் ரொம்ப ட்ரமாட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இப்படி பேசாதீங்க, நான் ஒரு எனக்கு எப்படி வந்து ஹியூமனோட ஃபீலிங்ஸ்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் திட்டி விட்டுடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஒருவேளை டைம் கேட்குறாரு, என்னை பார்க்கணும்னு நினைக்கிறாரா பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ஹீரோயினை யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒன்று யோசிச்சுட்டு ஒரு பிளேஸை புக் பண்ணிட்டு, இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு வாரம் கழிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துக்கு வாங்க, வர வேணானாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ ஹீரோக்கும் தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு அவர் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவரோட கம்பெனிக்கு ஆஸ் யூஷுவல் ஒர்க்காக போயிடுறாரு. அங்கே ஆஃபீஸில் இவருக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. என்னன்னா, இந்த ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதே ஏஜென்சிக்கு ஜாயின் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இவர் ஒரே ஷாக் ஆகிட்டாரு, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு மேனேஜர் கிட்ட கேட்கும் போது மேனேஜர் சொல்கிறாங்க, எத்தனை நாள் தான் ஒரே ஆளை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியும், இன்னொருத்தவங்களையும் நம்ம சேர்த்துக்கு தான் வேணும், அப்போ வந்து அவங்க ஒர்க்கே நான் ஹேண்டில் பண்ணலாம்லன்ட்டு மேனேஜர் சொல்கிறாங்க. எனக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, அப்போ நான் வேறு ஏஜென்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மேனேஜர் வந்துட்டு உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, இது பாட்டா ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற தம்பி, வாழ்நாள் முழுக்க ஒரே ஆளை பார்த்துக்க முடியாது இல்லையா, நானும் இன்னொருத்தவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லையா, நானும் சம்பாதிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், நான் இதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோ சொல்கிற, சரி பரவாயில்ல, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுறேன், நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, அந்த பொண்ணையும் வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, பட் என்னன்னா நீங்கள் என்னைக்காவது வந்து என்னையும் அவளையும் சேர்த்து வச்சு வேறு ஏதாவது ஒரு ட்ராமாவில் நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வேறு ஏஜென்சிக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. வந்து ஹீரோக்கு ஹீரோயின் கொடுத்து அந்த 1 வீக் டைமும் முடிஞ்சிடுச்சு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஆஃபீஸில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, என்ன இன்னைக்கு இவகிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுதே, ஒரு வேளை இவ யாராவது டேட் பண்ணுறலா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஹீரோயினும் ஒரே ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக அவர் முழிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறேனே தெரியல, போய் பார்க்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டைமர் வச்சு பார்த்துட்டே இருக்காரு. 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, ஆனால் என்ன பண்ணணும்னு அவருக்கு எதுவுமே தெரியல. நைட்டே ஆகிடுது, கரெக்டாக அந்த 10 மணி ஆகிற டைமும் வந்துருச்சு. இப்போ அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க டேரக்டர் கிட்ட போயிட்டு, ஐயா சாமி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணியா, எனக்கு பதிலாக நீ வந்துட்டு ஒரு பொண்ணு முன்னாடி போய் அப்பியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்துடுறாங்க. அதுதான் டைம்னு சொல்லிட்டு அந்த டேரக்டரும் இல்லை, இதை பாருங்க, அப்போ நான் கேட்குற ஃபேவர்லாம் நீங்கள் செய்யணும், நான் வந்து நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் வைப்பேன், லவ் சீன்ஸ் வைப்பேன், அதே வந்து உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் கூட வைப்பேன், நீங்கள் நடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க. ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ வந்து அந்த டேரக்டரும் ஹீரோவும் வந்துட்டு இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பதிலாக ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு டேரக்டர் தான் போயிட்டு, நான் தான் இந்த ஆனியன் ஆப்பில் பேசின பையன் அப்படின்ற மாதிரி போய் சொல்ல போகிறாங்க. வந்துட்டு இவங்க பேசின சேட்டெல்லாம் பார்த்துட்டு, டே நீங்கள் இன்டெரக்டாக நல்லா ஃப்ளர்ட் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மீட் மட்டும் தான் பண்ணல, ஆனால் இந்த டைமில் போயிட்டு அந்த பொண்ணோட மனசை போய் நீ உடைக்க போறியா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. ஹீரோவும் யோசிச்சு பார்க்குற ராமா இல்லை அப்படி சொல்லிட்டு, அப்புறம் அவங்க சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இது மாதிரி இதை பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணோம், ஒருத்தருக்கு இதுவே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து ஹீரோ முடிவு பண்ணிட்டார் போல், அவர் வந்து ஹீரோயின்னு தான் விரும்புகிறாரு அப்படின்ட்டு, அதனால தான் இந்த பொண்ணை வந்து எப்படியாவது கட் பண்ணி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்ல, நோ இல்லை நான் கண்டிப்பாக இதை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இப்போ இவங்க 2 பேருமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஹீரோ வந்து சொல்றாரு, டே அந்த பொண்ணோட மனசை ரொம்ப உடச்சிட்டதுடா, பாவடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்களே போக வேண்டியதானே அப்படின்ட்டு டேரக்டர் சொல்றாங்க. இல்லை நீயே போ, ஆனால் தயவு செஞ்சு நான் கொஞ்சம் ஹாஷாக பேசுறது அப்படின்ட்டு அந்த ஹீரோ சொல்றாரு டேரக்டர் கிட்ட. டேரக்டரும் இல்லை, ஓகே நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு அங்கே பார்த்தா ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறாங்க, நான் வந்துட்டேன், நான் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டாக ஹீரோனும் அந்த ஸ்பாட்ல தான் இருக்காங்க. டேரக்டர் பின்னாடியே போறாங்க. ஹீரோ வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாரு யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு. ஹீரோயின் திரும்புகிறாங்க. இப்போ திரும்பும் போது ஹீரோவால் நம்பவே முடியல, ஐயோ இதுதானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிரிகிரின்னு ஆகிடுது. உடனே டேரக்டர் வந்துட்டு ஹாய் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோ வந்து வாவ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான்ட்டு அப்படியே அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஷாக்கிங்காகவும் இருக்குது, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு தானான்ட்டு. ஸோ இதெல்லாம் சீனோட தான் இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் இப்போ டேரக்டர் வந்து ஆனியன் ஆப்பில் பேசுகிற பையன் நான் தான்ட்டு சொல்லுவாரா, இல்லை ஹீரோ நடுவில் வந்துட்டு இல்லை நான் தான் அந்த பையன்ட்டு இன்ட்ரோ பண்ணுவாங்களா, நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்குள்ள நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்றது கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.